வணக்கம் குட்டி பசங்களா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க எல்லாரும் ஒரு சுற்றுலாக்கு போலாமா? என்னது சுற்றுலாவா? எப்பயுமே கதை தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சுற்றுலான்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா குட்டி பசங்களா, இன்னைக்கு நாம சுற்றுலா தான் போக போறோம். எங்க தெரியுமா? உயிரியல் பூங்கா. வாங்க போலாமா? இன்னைக்கு நம்ம கூட ராமு, முகேஷ், நீலேஷ், கீர்த்தி, அனிதா இந்த 5 பேரும் வரப்போறாங்க. அப்புறம் இந்த 5 பேர் கூட நீங்களும் நானும் கூடவே போக போறோம். வாங்க போலாம். வண்டி வந்துருச்சு. எல்லாரும் ஏறுங்க. ஏறிக்கிட்டீங்களா எல்லாம்? போலாமா? ஆ முகேஷ், அங்க பாருங்க. மான் தெரியுது. மான் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, புள்ளிமான் தான். அதோட புள்ளிகள் எவ்வளவு அழகா இருக்கு. அதோட கொம்புகள் எவ்வளவு நீட்டமா இருக்கு. ஆமா குட்டி பசங்களா, அது மான் தான். மானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மான் ஒரு பாலூட்டி உயிரினம். அது அதிகமாக கூட்டமாக இருக்கும். சில மான் வகைகள் தனித்தும் இருக்கும். மான்களில் வெள்ளைவால் மான், சிவப்பு மான், எல்க், மூஸ் அப்படின்னு நிறைய வகை இருக்கு. அப்புறம் ரெயின்டியர்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிக் பகுதியில் வாழக்கூடிய மானும் இருக்கு. நம்ம ஆசியாவில் பெரும்பாலும் புள்ளி மான்கள் காணப்படும். அதுவும் நீலகிரியில நீல்கிரி டார்ஸ் அப்படின்ற ஒரு வகை பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. பெரும்பாலான மான்களுடைய கொம்புகள் மிகவும் கூர்மையாக இருக்கும். அவை ஆண்டுதோறும் வளர்ந்து பின்பு விழுந்துவிடும். முக்கியமாக ரெயின்டியர் மான்களில் ஆண் மானிற்கும் சரி பெண் மானிற்கும் சரி கொம்புகள் இருக்கும். மான்கள் பொதுவாக நீளமான உடல் அமைப்பையும் பலமான கால்களையும் கொண்டிருக்கும். இது அந்த மான்கள் துள்ளி குதித்து வேகமாக ஓடுவதற்கு உதவுகின்றது. மான்கள் ஒரு தாவர உண்ணி விலங்கு. அதாவது இலைகள், செடிகள், கொடிகள் ஆகியவற்றை உண்டு உயிர் வாழக்கூடியது. இந்த மான்களுக்கு கேட்கும் திறனும் நுகரும் திறனும் அதிகமாக உள்ளது. எனவே இது தன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள இது உதவுகிறது. வாங்க அடுத்த விலங்கை பத்தி பார்க்கலாமா? அங்க பாரு, அங்க ஏதோ குளம் மாதிரி இருக்கு. ஆமா, குளம்தான். வா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? நீர்நாய் மாதிரி இருக்கே. ஆமா, இது பேரு சீ டாக் இல்ல சீலம்னு சொல்லுவாங்க. இந்த சீலம் எனக்கூடிய நீர்நாய் பாம்பு வகைகளை சேர்ந்தது. இது தோள்கள் மிகவும் வழுவழுப்பாக இருக்கும். அதனால் நீர்நாய்களால் எளிதாக நீந்த முடியும், தரையிலும் வாழ முடியும். நிறைய வகை இருக்கிறது. ஒன்று, எங்கேயுமே அதிகமாக காணக்கூடிய நீர்நாய். இது அவ்வளவு ஆபத்து கிடையாது. அடுத்தது கிரே சீல்னு சொல்லுவாங்க, எலிஃபண்ட் சீல்னு சொல்றாங்க. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா லியோபார்ட் சீல். இது மிகவும் ஆபத்தான பிராணி. இன்னொன்று, இன்னும் பெரிய பல்கலையுடைய வால்ரஸ்ன்னு சொல்றாங்க. இதுவும் ரொம்ப ஆபத்தான மிருகம்தான். இது கடலில் வாழக்கூடிய மிருகங்களின் உணவு சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனா என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இந்த நீர்நாய்களின் வளர்ச்சி குறைந்து கொண்டே வருகிறது. என்டார்ஜர் ஸ்பீசிஸ், அதாவது அழியக்கூடிய உயிரினங்கள் வகையில இந்த நீர்நாயும் இருக்கு. எனவே குட்டீஸ், நம்ம இந்த நீர்நாய்களை வளர்க்கணும். வாங்க அடுத்த உயிரினத்தை பத்தி பார்க்கலாம். முகேஷ், அங்க பாரு, அது என்னது? மாடு மாதிரி இருக்கே. இது என்னது? குட்டி பசங்களா, இதுக்கு பேரு தான் கார். காரா அப்படின்னா என்ன? கார்னா வேற எதுவும் இல்ல, இந்தியன் பைசன்னு சொல்லுவாங்க. இந்தியன் பைசனா? ஆமா குட்டி பசங்களா, இந்தியன் பைசன் தான் மிகப்பெரிய காட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகள் இந்தியா, மியான்மார், பங்களாதேஷ், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல அதிகமாக காணப்படக்கூடிய விலங்கு. இதுல ஆண்களுக்கு கருமை மற்றும் கருநீற
நிற உடல் அமைப்பு இருக்கும். இதே பெண் மாடுகளுக்கு பழுப்பு நிற உடல் அமைப்பு இருக்கும். இது சுமார் 1500 கிலோ வரைக்கும் எடையுடையது. குட்டீஸ் பார்த்துக்குங்க, இது எவ்வளோ பெரிய ஆபத்தான உயிரினம்னு. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இது மிகவும் வருத்தத்துக்குரிய என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா அறிவிச்சிருக்காங்க. இது அழிஞ்சுக்கிட்டு வர உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை சில ட்ரைபல் பீப்புள், அதாவது மலைவாழ் மக்கள் இதை வளர்த்துக்கிட்டு வரதாகவும் தகவல் வருது. இந்த மாடுகள் பொதுவாக 10லேருந்து 30 மாடுகள் சேர்ந்து குழுவாக உயிர் வாழும். அதனால் தன் எதிரிகளை விரைவில் வீழ்த்தக்கூடிய தன்மை உடையது.